எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தர் அவருடைய வார்த்தையை கொண்டு என்னோடு பேசுகிறார். நான் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கிறேன். மறுபடியும் சொல்லுவோம், தேவன் அவருடைய வார்த்தையை கொண்டு என்னோடு பேசுகிறார். நான் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கிறேன். அல்லேலூயா. வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 23வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5:23. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஜெபிப்போம். தகப்பனே, நம்ம துதிக்கிறோம், ஜீவ வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, தேவ ஆவியானவர் ஜீவ வசனங்களை கொண்டு எங்களோடு பேசுகிறீர். ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே என்று எழுதியிருக்கிறபடி ஜீவ வார்த்தைகளை ஆழமாய் நாங்கள் கவனிக்க, அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த ஆராதனைக்கு புதிதாக வந்திருக்கிற நண்பர்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கு வந்திருப்பது நல்லது. தொடர்ந்து வாருங்கள், தேவனுடைய சத்தியங்களை கேளுங்கள். வாழ்க்கை அற்புத விதமாக மாறுவதை நீங்கள் காண்பீர்கள். வேதம் சொல்கிறது, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக இயேசு இருக்கிறார். சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக இயேசு இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. பாருங்கள், இன்னைக்கு உலகத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை. பிரச்சனைகளுக்கு அளவே கிடையாது. எல்லா மனுஷர்கள் மத்தியிலும் பிரச்சனைகள் உண்டாயிருக்கிறது. வீட்டுக்கு வீடு வாசப்படின்ற மாதிரி பாருங்க, எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது சில பிரச்சனைகள் இருக்கிறது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, பலரும் பல காரணங்களை சொல்றாங்க. அரசியல்வாதிகள் சில காரணங்களை சொல்றாங்க, மதவாதிகள் சில காரணங்களை சொல்றாங்க, படித்த மேதைகள் சில காரணங்களை சொல்றாங்க, ஆளாளுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க. அதில் பிரபலமான காரணங்கள் என்னன்னா, மனுஷன் படிப்பறிவு இல்லாத ஒரு நிலைமையில் இருக்கிறான், அறிவு ரொம்ப இல்லை, அதனால மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரே பிரச்சனையாக இருக்குது. நல்லா படித்து அறிவு வந்துருச்சுன்னா பிரச்சனைகள் தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லி சிலர் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம பார்க்கும்போது அப்படியா தெரியுது, படித்தவங்களாம் நல்லாவா இருக்கிறாங்க பாருங்க. இன்னும் சிலர் சொல்கிறாங்க, மனுஷனுக்கு இன்னைக்கு பணம் இல்லை, ஏழ்மைத்தனம், பணம் வந்துருச்சுன்னா பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும் அப்படின்றாங்க. ஒரு விதத்தில் பார்க்கும்போது பாருங்க, பணம் இல்லாதவங்களை காட்டிலும் பணம் இருக்கிறவங்க வீட்டில் பெரிய பிரச்சனைகளாக இருக்குது. ஆகவே அருமையானவர்களே, அறியாமையோ ஏழ்மையோ மனுஷன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைக்கு காரணம் அல்ல. பலரும் பல காரணங்களை சொல்றாங்க பாருங்க. ஆனா வேத புஸ்தகம் ஒரே ஒரு காரணத்தை தான் சொல்லுகிறது. என்னன்னா, பாவம். பாருங்க, மனுஷனுடைய வாழ்க்கையிலே பாவம் இருக்கிறபடினாலே அவனுடைய வாழ்க்கை பிரச்சனை நிறைந்த வாழ்க்கையாக இருக்கிறது. பாவம் மட்டும் இல்லாம இருந்துருச்சுன்னா மனுஷனுடைய வாழ்க்கை சொர்க்கமாக இருந்திருக்கும். கவனிங்க, பாவம் இருக்கிறதுனால தான் எல்லா விதமான பிரச்சனைகளும் மனிதனை ஆண்டு கொண்டிருக்கிறது. வேற காரணமே கிடையாது என்று வேதம் திட்டமாய் போதிக்கிறது. பாருங்க, இந்த பாவத்திலிருந்து மனிதன் தன்னை விடுவித்துக் கொள்ள முடியுமா அப்படின்னு கேட்டா முடியவே முடியாது என்பதுதான் பதில். பாருங்க, பாவத்திலிருந்து மனுஷன் தன்னை விடுவித்துக் கொள்ள முடியாது. இது எப்படி இருக்குதுன்னா, பாருங்க, புதகுழியில மனுஷன் முங்கிட்டு இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. புதகுழியில முங்கிட்டு இருக்கிற மனுஷன் தான் முடிய பிடிச்சி தன்னையே தூக்க முடியுமா? இம்பாசிபிள், நடக்காத காரியம். சரி, நிறைய பேர் முங்கிட்டு இருக்கிறாங்க புதகுழியில. இப்போ ஒருத்தர் தூக்க முடியுமா? அதுவும் முடியாது. தூக்குறதுக்கு பிரயாசப்பட்டாங்கன்னா சீக்கிரமா உள்ள போயிடுவாங்க. இப்படிதான் மனுஷனுடைய பாவ நிலைமை இருக்கிறது. எந்த மனுஷனும் பாவத்திலிருந்து தன்னை ரட்சிக்கவும் முடியாது, எந்த மனுஷனும் பாவத்திலிருந்து மற்றவர்களை ரட்சிக்கவும் முடியாது. பாவத்திலிருந்து மனுஷன் ரட்சிக்கப்படணும்னா பாவம் என்கிற சேற்றிலே சிக்காத ஒருவர் வர வேண்டும். பாவம் என்கிற சேற்றுக்கு
அப்பாற்பட்ட ஒருவர் வர வேண்டும், வெளியே நிற்கிறவர் ஒருவர் வர வேண்டும். அவருடைய பெயர் இயேசு. அவர் வந்தார். பாருங்க, அவர் வந்து அருமையானவர்களே மனுஷனை ரட்சித்தார். அவர்தான் பாருங்க ரட்சகர் என்று வேதம் சொல்கிறது. அவர் பாவிகளுக்கு விலகினவர், வானங்களிலும் உயர்ந்தவர், பாவமறியாத பரிசுத்தர். அருமையானவர்களே, அவர்தான் பாவத்திலிருந்து மனிதர்களை ரட்சிக்க முடியும், வேற யாரும் ரட்சிக்க முடியாது. எப்படி ரட்சித்தார்? எப்படி ரட்சித்தார்னா, வேதம் சொல்கிறது தம்மையே கல்வாரி சிலுவையிலே பலியிட்டதன் மூலமாக, சிலுவையிலே அடிக்கப்பட்டதன் மூலமாக, தம்முடைய விலையேறப்பட்ட பரிசுத்த ரத்தத்தை சிந்தினதன் மூலமாக, அருமையானவர்களே, அவர் வந்து மனிதனை பாவத்திலிருந்து மீட்டெடுத்தார் என்று வேதம் திட்டமாய் போதிக்கிறது. பாருங்க, ஒரு ஆடு பலியிடப்படுவது போல, ஒரு மாடு பலியிடப்படுவது போல, அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கல்வாரி சிலுவையிலே மனுக்குலத்திற்காக பலியிடப்பட்டார் என்பது மிகப்பெரிய மிகப்பெரிய நற்செய்தி. அருமையானவர்களே, அவர் பலியிடப்பட்டு பரிசுத்த ரத்தத்தை சிந்தினதினாலே இன்னைக்கு உலகத்தில் பிறந்த எல்லா மனிதர்களுக்கும் ரட்சிப்பு, மீட்பு ஆயத்தமாக இருக்கிறது. இன்னைக்கு பாருங்க, இயேசுவை ஒரு மனுஷன் ஏற்றுக்கொள்ளும் போது அவன் பாவத்திலிருந்து மீட்கப்படுகிறான், இலவசமாய் மீட்கப்படுகிறான். இவன் அதுக்காக ஒண்ணுமே செய்யல. ஆனா கர்த்தர் இயேசு இவனை பாவத்திலிருந்து என்ன செய்கிறார்? மீட்கிறார். அது மட்டுமல்ல, மீட்கப்பட்ட அந்த வாழ்க்கை அருமையானவர்களே, அது சொர்க்க வாழ்க்கையாக மாறுகிறது. அநேகர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, சொர்க்கத்தை அனுபவிக்கணும்னா சொர்க்கத்துக்கு போனாதான் சொர்க்கத்தை அனுபவிக்க முடியும்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஆனா சொர்க்கத்தின் அதிபதி இயேசு அவர் உள்ள வந்துட்டாலே சொர்க்க வாழ்வு ஆரம்பமாய் விடுகிறது. சமாதானமும் சந்தோஷமும் பாவ மன்னிப்பும் விடுதலையும் வெற்றியும் ஆரம்பமாய் விடுகிறது. ஆகவே இதுவரைக்கும் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருப்பீர்களானால், இயேசுவே நீரின் உள்ளத்துள்ளே வாரும், நீரின் ஆண்டவர் என்று சொல்லி அவருக்கு அழைப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை அற்புத வாழ்க்கையாக, ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக மாற்றுவார். இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள், அருமையானவர்களே, நாம் ஆவி ஆத்துமா சரீரத்தை உடையவர்களாக இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். எல்லாரும் சொல்லுவோம், அறிந்து கொள்ள வேண்டும். சத்தமா தான் சொல்லுங்களேன், அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, வேத வசனத்தினுடைய அறிவுக்குள்ளதான் பாருங்க வாழ்க்கையில வெற்றியை கர்த்தர் வைத்திருக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய வெற்றி பாருங்க சத்தியத்தை குறித்த அறிவுக்குள்ளே இருக்கிறது. அநேக ஊழியக்காரருக்கும் தெரியாது, அநேக விசுவாசிகளுக்கு இது தெரியாது. இவங்க யோசிக்கிறாங்க ஜபத்துக்குள்ளதான் இருக்குது, உபவாசத்துக்குள்ளதான் இருக்குது, கண்ணீருக்குள்ளதான் இருக்குது, அதுக்குள்ளதான் வெற்றி வாழ்க்கை இருக்கிறதுன்னு சொல்லி நினைக்கிறாங்க. இல்லவே இல்லை அருமையானவர்களே. அதனால உபவாசம் இருக்க வேண்டாம் நம்ம சொல்லல, ஜெபிக்க வேண்டாம் நம்ம சொல்லல. ஆனால் சத்தியத்தை குறித்த அறிவு, இயேசு சொன்னார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆகவே பாருங்க, ஆழமாய் சத்தியத்தை கவனித்து அறிந்து கொள்வீர்கள். ஆனால் பாருங்க, வாழ்க்கையில விடுதலையும் வெற்றியும் உயர்வும் உண்டாவதை காண்பீர்கள். பாருங்க, நாம் ஆவி ஆத்மா சரீரம் உடையவர்களாக இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். திட்டமாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் வெறும் சரீரம் கிடையாது. அது மட்டுமல்ல, பாருங்க, வெறும் சரீரமும் மனதையும் உடையவர்கள் கிடையாது. நாம் ஆவி மனிதர்கள். We are spirit beings. We have a soul and we live in a body. பாருங்க, நாம் ஆவி மனிதர்கள், நமக்கு ஒரு ஆத்மா இருக்கிறது, நாம் சரீரம் என்கிற வீட்டிலே குடியிருக்கிறோம். பாருங்க, ஆதியிலே மனிதன் சிருஷ்டிக்கப்பட்ட போது அவனுடைய ஆவி நல்லா இருந்துச்சு, அவனுடைய ஆத்மா நல்லா இருந்துச்சு, அவனுடைய சரீரம் நல்லா இருந்துச்சு. பாருங்க, மனுஷன் நல்லா இருந்தான், ஆசீர்வாதமா இருந்தான். ஆனால் பிசாசுக்கு செவி கொடுத்து தேவனுடைய வார்த்தையை தள்ளி பாவம் செய்த மாத்திரத்திலே அருமையானவர்களே, ஆவியிலே விழுந்து போனான், இரண்டாவது மனசுலையும் விழுந்து போனான், மூணாவது சரீரத்திலையும் மனுஷன் என்ன செஞ்சான்? விழுந்து போனான் என்பதை அருமையான வேதம் நமக்கு போதிக்கிறது. பாருங்க, தேவனுக்கு துரோகம் பண்ணி தேவனை விட்டு பிரிந்து போய்விட்டான். மனுஷனுடைய நிலைமை, நல்லா இருந்த நிலைமை கெட்டு போச்சு, பரிதாபமா போயிட்டான் மனுஷன். இன்னைக்கு உலகமெங்கும் அருமையானவர்களே, தேவனற்றவர்கள் வாழ்கிற வாழ்க்கையை பார்க்கும்போது பரிதாபமா இருக்குது. நாம கூட அப்படிதான் இருந்தோம் பாருங்க. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அருமையானவர்களே, கர்த்தர் நம்மை மீட்டு எடுத்திருக்கிறாரு, நம்மை ரட்சித்திருக்கிறாரு. பாருங்க, மனுஷன் பாவம் செஞ்சு தேவனை விட்டு ஓடிட்டான். ஆனா ஆச்சரியம் என்னன்னா,
தேவன் இவனை தேடி வர்றாரு. ஏன்னா வேற எந்த காரணமும் கிடையாது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். பாருங்க, தேவன் அன்பாகவே இருக்கிறார். வாசிக்கலாம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம் பாருங்க. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். பாருங்க, மனுஷன் பாவம் செய்த பிறகு மனுஷனை பார்த்து பேசுகிற முதல் வார்த்தை, நீ எங்கே இருக்கிறாய்? உன்னை நான் ஏதேன் தோட்டத்தில் வச்சினேப்பா, பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆண்டுகோள் என்று சொல்லி மகிமையினாலும் கனத்தினாலும் உன்னை முடிசூட்டி ராஜாவாக வச்சிருந்தனே, சிங்காசனத்தில் தூக்கி வச்சிருந்தனே, உன்னைய எங்க இருக்கிற இப்ப அப்படின்னு சொல்லி அங்கலாய்ப்போடு தேவன் கேட்கிற ஒரு சத்தத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். அருமையானவர்களே, பாருங்க, போன வாரம் பெரிய பாஸ்டர் வாசித்து காமிச்சாங்க ஒரு வசனம். போவோம், யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரம். யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரம் 16வது வசனம் பாருங்க. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி, உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. நான் உங்களை ஏற்படுத்தினேன், நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நான் உங்களை ஏற்படுத்தினேன். பாருங்க, இதுதான் தேவனுடைய அளவற்ற அன்பு, ஆச்சரியப்படத்தக்க அன்பு. அருமையானவர்களே, தேவனுடைய அன்பை நினைத்து ஆச்சரியப்படுகிறீர்களா? தேவனுடைய அன்பை நினைத்து பாருங்க, ஒரு வியப்பும் ஒரு ஆச்சரியமும் உங்களுக்குள்ள இருக்குதா? இருக்க வேண்டும். ஏன்னா தேவன், அருமையானவர்களே, ஆச்சரியத்துக்குரியவர். அவருடைய அன்பு ஆச்சரியத்துக்குரியது. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், தேவன் என்னை நேசிக்கிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், தேவன் என்னை நேசிக்கிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், தேவன் என்னை நேசிக்கிறார். பாருங்க, பாவம் செஞ்சுட்டு ஓடுறான், தேவனை விட்டு ஓடுறான். ஆனா இவனை தேடி பின்னால ஓடி வர்றாரு. ஆச்சரியமா இருக்குது. நியாயத்துக்கு என்ன நடந்திருக்கணும் தெரியுமா? நியாயத்துக்கு என்ன நடந்திருக்கும்னா, இவனுக்கு இவ்வளோ அருமையான உலகத்தை படைச்சு கொடுத்து, இவ்வளோ அருமையான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்து, பத்திரமா இருந்துக்கோப்பா, ஆளுகை செய்யும் சொல்லி எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து அவனை வச்சிருக்கும் போது எதையுமே கவனிக்காம பாருங்க, பிசாசுக்கு செவி கொடுத்து பாவம் செஞ்சு விலகி போய்விட்டான் என்ற மாத்திரத்தில் தேவன் என்ன யோசிச்சிருக்கணும்னா, இவனுக்கும் இனி நமக்கும் எந்த தொடர்பு நினைச்சக்கூடாது, இருக்கக்கூடாது. இவனை விட்டு முதல்ல நாம போயிருவோம் அப்படின்னு சொல்லி முதலாவது தேவன் தான் மனுஷனை விட்டு போயிருக்கணும். ஏன்னா அவர் பரிசுத்த தேவன், இவன் பாவத்துல விழுந்து போயிட்டான். கவனிங்க, தேவன் தான் இவனை விட்டு போயிருக்கணும். அவன் என்ன செஞ்சிருக்கணும்? ஐயோ, பாவம் செஞ்சு எல்லாத்தையும் இழந்து போயிட்டோமே, ஆண்டவரே என்னை காப்பாத்தும், என்னைய கைவிட்டுறாதுன்னு சொல்லி பின்னால ஆண்டவர் பின்னால அவன் தான் ஓடி வந்திருக்கணும். நிலைமை தலையில இருக்குது இல்லையா? பாருங்க, இவன் தேவனை விட்டு ஓடுறான், தோட்டத்துக்குள்ள ஒளியும்படி ஓடுகிறான். அவர் இவனை தேடி, ஆதாமே நீ எங்கே இருக்கிறான்னு சொல்லி என்ன செய்றாரு? தேடி வர்றாரு. ஆண்டவருடைய அன்புக்காக கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா! எவ்வளவு பெரிய மகத்தான அன்பு பாருங்க. அருமையானவர்களே, இன்னைக்கு உலகத்துல பாருங்க, தகப்பன்மார் இருக்கிறாங்க, தங்களுடைய பிள்ளைகள் அவங்களுக்கு பிரியமில்லாத செஞ்சிட்டாங்க, அவங்க விரும்பாத செஞ்சிட்டாங்கன்னா தகப்பன்மார் உறவையே துண்டித்துக் கொள்கிறார்கள். இனி நீ எனக்கு மகன் கிடையாது, இனி நீ எனக்கு மக கிடையாது அப்படின்னு சொல்லி உறவையே கட் ஆஃப் பண்ணிடுறாங்க இல்லையா? கர்நாடகாவில் ஒரு கிராமத்தில் வாழ்ந்தவர் ஒருவர் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ள வந்த தன்னுடைய சாட்சியை சொல்லுகிறார். பாருங்க, அவர் ஒரு கிராமத்தில் இருந்தவரான். அவர் சொல்றாரு, மத சடங்காச்சாரங்களும் மத சட்டத்திட்டங்களும் அதுதான் எங்களுடைய உயிர் மூச்சு. நாங்கள் கிறிஸ்துவை அறியாத குடும்பத்தில் பிறந்தவங்க. இந்த மத சடங்காச்சாரங்கள், சட்டத்திட்டங்கள், இந்த ஜெபம், இந்த கண்விழிப்பு, இந்த உபவாசம், இதுதான் எங்களுடைய உயிர் மூச்சு. சின்ன வயசுல இருந்து நான் அதை செய்து கொண்டே வந்தேன். ஆனா வளர்ந்து ஆளான போது
எனக்குள்ள ஒரு எண்ணம் வந்துச்சுன்றாரு. என்ன எண்ணம் வந்துச்சான்? இவ்வளவு புண்ணிய கிரியைகளை செய்கிறோமே, இவ்வளவு கடவுள் கடவுள் கடவுள்னு சொல்லி கடவுளுக்காக காரியங்களை செய்கிறோமே, ஆனால் கடவுளோட எந்த தொடர்பும் இல்லையே. அவர் நம்மோட பேசுகிற மாதிரியும் இல்லை, அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற மாதிரியும் இல்லை, நம்ம குடும்பம் எல்லாத்த பார்க்கலும் ரொம்ப தாழ்ந்த ஒரு நிலைமையில் இருக்குது. உண்மையாவே கடவுள் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி பாருங்க யோசிக்க ஆரம்பிச்சாராம், கேள்வி கேட்க ஆரம்பிச்சாராம். ஆனா அப்படி 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 கேள்வி வந்துட்டாலே பாருங்க கர்த்தர் வந்துடுறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வாஞ்சை உள்ளவர்களை, அருமையானவர்களே, பக்தி உள்ளவர்களை கர்த்தர் தமக்கென்று என்ன செய்கிறார்? தெரிந்து கொள்கிறார். ஆகவே பாருங்க கர்த்தர் இந்த ஆளுக்கு உதவி செய்யும்படி அந்த ஆளு பார்ப்பதற்கு ஏதுவாக, வாசிப்பதற்கு ஏதுவாக, தியானிப்பதற்கு ஏதுவாக ஒரு வசனத்தை கொடுத்தாராம். அதெல்லாம் ரொம்ப விளக்கமா சொல்றாரு அவரு. ஆனா நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. பாருங்க ஒரு வசனத்தை கொடுத்தாராம். அந்த வசனத்துல சொல்லியிருந்தது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிருச்சான். யோசித்து பார்த்தாராம், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன்னா இது கண்டிப்பா ஒரு மனுஷனுடைய வார்த்தையா இருக்க முடியாது. எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும், எவ்வளவு பெரிய படிச்சவனா இருந்தாலும், எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன்னு சொல்லி சொல்ல முடியுமா? ஒருத்தனாலையும் சொல்ல முடியாது. அப்ப நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொல்வாரானால் தேவன் தான் சொல்ல முடியும், கடவுள் தான் அப்படி சொல்ல முடியும். இயேசு அப்படி சொல்லி இருக்கிறார். அவை இயேசு கடவுள் அப்படின்னு சொல்லி நம்பி, இயேசுவே ஆண்டவரே என்னை சந்தியும், நான் உண்மை சந்திக்க ஆவலா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாருங்க கர்த்தர்ட்ட கேட்டு பாருங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டாராம். இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட மாத்திரத்தில் அவர் சொல்றாரு, இதுவரைக்கும் என் வாழ்க்கையில அனுபவித்திராத இனம் புரியாத சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தை நிரப்பினது. இயேசுதான் அதை கொடுத்தாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இயேசு அதை கொடுத்த என் உள்ளத்தை நிறைச்ச மாத்திரத்துல பரவசம் தாங்க முடியலையா. அந்த தெய்வீக சந்தோஷத்தினால் வந்த அந்த பரவசத்து நிமித்தமாக அப்பாட்ட ஓடினாராம். அவங்க அப்பாட்ட ஓடி போய் சொன்னாராம், அப்பா இயேசு அவரை நான் ஏற்றுக்கொண்டேன், எனக்கு ஒரு பெரிய பாரம் என்னை விட்டு நீங்கினது போல ஒரு சுகம் உண்டாயிடுச்சு, பெரிய சமாதானமும் சந்தோஷமும் என் உள்ளத்துக்குள்ள வந்துருச்சுன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே அவங்க அப்பாட்ட சொன்னாராம். அவங்க அப்பா சொன்னாராம், நீ எனக்கு மகனே கிடையாது. பாருங்க, இன்னையிலிருந்து நீ எனக்கு மகனே கிடையாது. அது மட்டும் இல்ல, நாளைக்கு, இன்னைக்கு தான் கடைசி நாள், நாளைக்கு நீயும் உன் மனைவியும் வீட்டை காலி பண்ணணும். வீட்டை காலி பண்றது மட்டும் இல்ல, ஊரையே காலி பண்ணணும். எப்படி பார்த்தீங்களா? இவர் சொல்றாரு, இப்படி சொல்லிட்டாரு. ஆனா எங்க அப்பா மேல எனக்கு ரொம்ப கோபம் வரல. ஏன்னா கர்த்தருடைய அன்பை நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் ரட்சிக்கப்பட்ட மாதிரி இவரும் ஒரு நாள் எங்கிச்சுவாரு, ரட்சிக்கப்படுவாரு. இருக்கிறீங்களா? ரட்சிக்கப்படுவாரு. அதனால தற்காலிகமா நம்ம வேற ஊருக்கு போவோம்னு சொல்லி அவரும் ஒரு மனைவியும் சொற்ப பொருட்களை எடுத்துக்கிட்டு பாருங்க அவங்க வந்து பெங்களூருக்கு போயிட்டாங்களாம், சிட்டிக்கு போயிட்டாங்களாம். கிராமத்திலிருந்து சிட்டிக்கு போயிட்டாங்களாம். அவர் சொல்றாரு, கர்த்தர் எங்களை அற்புதமாய் பராமரித்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சுட்டா அவர் அப்புறம் பொறுப்பெடுக்கிறார் இல்லையா? ஆகவே பல அனுகூலங்கள், பண ஒத்தாசைகளை அனுப்பி பாருங்க அவரை வந்து பெங்களூர்ல நல்ல ஒரு வீட்டில் குடியிருக்க, நல்ல ஆசீர்வாதமாய் குடியிருக்க, கர்த்தருக்கு ஊழியம் செய்ய அநேகர் அவர் மூலமாய் தொடப்படும்படி கர்த்தர் கிருபை செய்தார். பாருங்க ஒரு 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் ஆகும்போது அவர் சொல்றாரு, அபரிமிதமாய் தேவனங்களை ஆசீர்வதித்தார். நாங்கள் கிராமத்தில் இருந்திருந்தோம்னா இந்த ஆசீர்வாதத்தை கண்ணால கூட பார்த்துருக்க முடியாது. அந்த அளவுக்கு கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்தார். எங்களுக்கு அது வரைக்கும் குழந்தை இல்லாத இருந்தது. கர்த்தர் எங்களுக்கு அருமையான ஒரு பெண் குழந்தையை கொடுத்தார். அதுக்கு பேரே கிரேஸ்ன்னு வச்சுட்டோம் நாங்க அப்படின்னு சொல்றாரு. பாருங்க வச்சுட்டு அவ்வளவு ஆசீர்வாதமாக கர்த்தர் எங்களை உயர்த்தி விட்டார். எங்க ஊர்க்காரங்கெல்லாம் எங்களை பார்த்தாங்கன்னா மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. அந்த அளவுக்கு கர்த்தர் எங்களை ஆசீர்வதிச்சாரு. ஆனா நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்பது எங்க அப்பாவுக்கு நல்லா தெரியும். கிராமத்தில் இருந்ததை காட்டிலும்
பல மடங்கு நாங்க ஆசீர்வாதமா இருக்கிறோம் என்பது எங்க அப்பாவுக்கு நல்லா தெரியும். ஆனா எங்க பக்கமே திரும்ப மாட்டேங்கிறாரு இந்த மனுஷன். நீயும் வேணாம், உன் பெஞ்சாதியும் வேணாம், உன் பிள்ளையும் வேணான்னு சொல்லி வெறுக்கிறாரு, திரும்பவே மாட்டேங்கிறாரு. அவருக்காக தொடர்ந்து ஜெபிச்சிட்டு இருக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. கவனிங்கள், நிறைய அப்படிதான் இருக்கிறாங்க உலகத்துல. தகப்பன்மார் அவங்களுக்கு பிடிக்காதது பிள்ளைகள் ஏதாவது செஞ்சாங்கன்னா உறவே முறிச்சுக்கிறாங்க. அது மகனா இருந்தாலும் சரி, மகளா இருந்தாலும் சரி, வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிடறாங்க, புறக்கணிச்சு தள்ளிடுறாங்க. யோசித்து பாருங்க அருமையானவர்களே, பரமபிதா இப்படி தள்ளி இருந்தாருன்னா என்ன நடந்திருக்கும்? மனுக்குலமே இருக்காது இன்னைக்கு, இல்லையா? சீரழிஞ்ச ஒண்ணு இல்லாம போயிருக்கும். ஆனால் அருமையானவர்களே, பரமபிதா, எல்லாரும் சொல்லுவோம் பரமபிதா. பரமபிதா அருமையானவர்களே பாவத்தை வெறுக்கிறார், ஆனால் பாவிகளையோ நேசிக்கிறார். அல்லேலூயா. பாவிகளையோ அவர் நேசிக்கிறார். ஆகவே பாவிகளை தேடி வருகிற ஒரு அன்பின் தேவனாய் அவர் இருக்கிறார். ஆச்சரியமா இருக்குது அருமையானவர்களே. அவர் மிகுந்த இரக்கமுள்ள தேவனா இருக்கிறாரு. பரலோக பிதா கோபக்கார பிதா கிடையாது. பரலோக பிதா ஒவ்வொருவரையும் நேசிக்கிற தயவுள்ளவராய், கிருபை நிறைந்தவராய், இரக்கமுள்ளவராய் அவர் இருக்கிறார். இன்றைக்கும் பாருங்க, பாவிகளை அவர் நேசிக்கிறவராகவே இருக்கிறார். பாருங்க, பாவிகளை நேசிச்சு அவங்களை என்ன செய்கிறாரு? ரட்சித்து அருமையானவர்களை தம்மோடு சேர்த்து கொள்ளுகிறார். நம்ம எல்லாரும் அப்படிதான் கர்த்தரை விட்டு தூரமா ஓடிட்டு இருந்தோம். எத்தனை பேர் சொல்றீங்க கர்த்தர் என்னை தேடி வந்தார்னு? எல்லாருடைய கதையும் அதான். கர்த்தர் நம்மை தேடி வந்தார், நாம கர்த்தரை தேடி போகல. கர்த்தர் நம்மை தேடி வந்து நம்ம என்ன செய்திருக்கிறார்? ரட்சித்திருக்கிறார். ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுவோம். நாம் ரட்சிக்கப்பட்ட போது பாருங்க, தேவன் நம்முடைய ஆவியை மறுபடியும் பிறக்க செய்தார். நாம் 2 தரம் பிறந்திருக்கிறோம். ஒன்று அம்மா வயிற்றுல பிறந்த போது மாம்சத்தில் நாம் பிறந்தோம். 2வது அருமையானவர்களே, தேவ ஆவியினாலே நம்முடைய ஆவியிலே நாம் மறுபடியும் என்ன செய்திருக்கிறோம்? பிறந்திருக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்துக்கு போங்க, 6வது வசனம் பாருங்க. யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். விளங்குற மாதிரி சொல்றேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், தேவ ஆவியினால் பிறப்பது மனுஷ ஆவி. பாருங்க, தேவ ஆவியானவர் மனுஷனுடைய ஆவியை மறுபடியும் பிறப்பிக்கிறார். தேவ ஆவியினாலே நாம் அருமையானவர்களே மறுபடியும் பிறந்திருக்கிறோம். எப்படி பிறந்தோம்னா பாருங்க, பைபிளில் போட்டிருக்குது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி தேவன் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர் ரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷருடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். நம்ம எல்லாரும் யாருன்னு கேட்டீங்கன்னா தேவனாலே பிறந்தவர்கள். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? நம்முடைய அப்பா அன்பின் பரலோக பிதா. இயேசு ஒரு கூட்டத்தை பார்த்து சொன்னாரு, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். மனம் திரும்பாத மக்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நாம அருமையானவர்கள் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய பிதாவாகிய தேவனால் உண்டானவர்கள். நாம நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு பிறந்தவர்கள். அருமையானவர்களே, இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது ஆவியிலே நாம் மறுபடியும் பிறந்தோம். சிலர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிறதுனால நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம்னு யோசிக்கிறாங்க. கிறிஸ்தவ பெற்றோர்களுக்கு பிறந்ததுனால நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் சொல்லி யோசிக்கிறாங்க. கிறிஸ்தவ பேர் வச்சிருக்கிறதுனால நாம் தேவனுடைய பிள்ளைகள் சொல்லி யோசிக்கிறாங்க. ஏமாந்து போயிடக்கூடாது. நிறைய பேரை பிசாசு இப்படி என்ன செய்யறான்? ஏமாத்துறான். கவனிங்க, கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருப்பது நல்லது, கிறிஸ்தவ மதத்தில் பிறந்திருப்பது நல்லது. பாருங்க, கிறிஸ்தவ பெற்றோருக்கு பிறந்திருப்பது நல்லது. ஆனா பாஸ்டருக்கு பிறந்தாலும் சரி, பிஷப்புக்கு பிறந்தாலும் சரி, ஒவ்வொரு மனுஷனும் தனிப்பட்ட ரீதியிலே இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசிக்க வேண்டும். அப்படி விசுவாசிக்கும் போதுதான்
அவன் தனிப்பட்ட ரீதியிலே தேவனுக்கு பிள்ளையாக பிறக்கிறான். ஒவ்வொருவரும் தனிப்பட்ட ரீதியிலே தேவனுக்கு பிள்ளையாக பிறக்க வேண்டும் என்று வேதம் திட்டமாய் போதிக்கிறது. ஆகவே நீங்கள் மறுபடியும் பிறந்திருக்கிறீர்களா? நீங்கள் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறீர்களா? பாஸ்டர், தேவனுடைய பிள்ளை என்று என்கிற நிச்சயம் எப்படி உண்டாகும் பாஸ்டர் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பைபிள்ல போட்டிருக்குது, கர்த்தருடைய ஆவியானவர் நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு நல்லா தெரியும், நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன், நான் தேவனுடைய பிள்ளை. இருக்கிறீங்களா? அந்த சாட்சியை ஆவியானவர் உள்ள இருந்து சொல்லிட்டே இருக்கிறாரு. நான் உங்களுக்கு சொல்றதுனால அந்த நிச்சயம் வந்துடாது. கவனிங்க. அல்லது ஒரு தீர்க்கதரிசி வந்து நீங்க தேவனுடைய பிள்ளைன்னு சொல்றதுனால அந்த நிச்சயம் உங்களுக்கு வந்துடாது. ஆனால் அருமையானவர்களே, தேவ ஆவியானவரே உங்க உள்ளத்துக்குள்ள இருந்துட்டு உங்கள்ட்ட இரவும் பகலும் 24 மணி நேரமும் சொல்லிட்டு இருக்கிறாரு, நீ தேவனுடைய பிள்ளை, நீ தேவனுடைய பிள்ளை, நீ தேவனுடைய பிள்ளை. எத்தனை பேருக்கு சொல்றீங்க அந்த சாட்சி எனக்குள்ள இருக்குதுன்னு? எல்லாரும் சொல்லுவோம், நான் தேவனுடைய பிள்ளை. இன்னொரு முறை சொல்லுவோம், நான் தேவனுடைய பிள்ளை. இன்னொரு முறை சொல்லுவோம், நான் தேவனுடைய பிள்ளை. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம் பாருங்க. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். அதாவது இப்படி கூட சொல்லலாம், ஒருவன் ரட்சிக்கப்பட்டிருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் புது சிருஷ்டிகள். இந்த ரட்சிப்பு முதலாவது நம்மை கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வந்து விடுகிறது. உலகத்திலே 2 கூட்டம் தான் இருக்குது. ஒன்னு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவங்க, அடுத்தது கிறிஸ்துவுக்கு வெளியே இருக்கிறவங்க. இல்லைங்க நாங்க அந்த பின்னணிங்க, நாங்க இந்த பின்னணிங்கன்னு சொல்லி மக்கள் சொல்லலாம். எந்த பின்னணியாவும் இருங்க, ஒன்னு நீங்க கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறீங்க, இல்லைன்னா நீங்க கிறிஸ்துவுக்கு வெளியே இருக்கிறீங்க. ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் அருமையானவர்களே கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறார்கள். ஒரு முறை பாருங்க, ஒரு தம்பி வந்தாரு. வந்து அவர் சொன்னாரு, பாஸ்டர் எனக்கு பன்னாட்டு நிறுவனத்துல வேலை கிடைச்சிருக்கு பாஸ்டர் அப்படின்னாரு. MNCன்னு சொல்றாங்க, மல்டிநேஷனல் கம்பெனி. பன்னாட்டு நிறுவனத்துல எனக்கு வேலை கிடைச்சிருக்குன்னு சொன்னாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். பாவம், ஒரு ஏழை பின்னணியில இருந்து வந்த பையன் நல்லா படிச்சு பன்னாட்டு நிறுவனத்துல வேலைக்கு சேர்ந்துட்டான். அது ஒரு ஆசீர்வாதமான ஒரு நிலைமை தான். ஆனா பாருங்க, அதை பார்க்கலும் பெரிய ஆசீர்வாதமான நிலைமை என்னன்னா, அந்த பையன் ரட்சிக்கப்பட்டவர், அந்த பையன் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறாரு. அருமையானவர்களே, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறது பன்னாட்டு நிறுவனத்துல வேலை பார்க்கறது பார்க்கலும் பெரிய ஸ்தானம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவன் கொடுத்த உயர்வு. அருமையானவர்களே, ரட்சிப்பு போல ஒரு அற்புதமான விஷயம், ஆச்சரியப்படத்தக்க விஷயம் எதுவுமே கிடையாது. ரட்சிப்புக்காக ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும். இருக்கிறீங்களா? காலையில் எந்திரிச்சவனே, ஆண்டவரே என்னை ரட்சித்தபடியால் உமக்கு நன்றி. தேங்க் யூ ஃபார் த கிஃப்ட் ஆஃப் சால்வேஷன் லார்ட். ஆண்டவரே, ரட்சிப்பு என்கிற ஈவுக்காக உமக்கு நன்றி. எதுவும் மனுஷனை பரலோகத்துக்கு கொண்டு போகாது, ஆனா ரட்சிப்பு மனுஷனை பரலோகத்துக்கு கொண்டு போயிடும். கவனிங்க. ஆகவே அருமையானவர்களே, ஒருவேளை மல்டிநேஷனல் கம்பெனியில வேலை செய்யாம இருக்கலாம், சாதாரண வேலை செய்கிற ஆளா இருக்கணும். அவர் ரட்சிக்கப்பட்டிருந்தார்னா அவர் தான் பெரிய பாக்கியவான். கவனிங்க, பன்னாட்டு நிறுவனத்தில் கிடைக்கிற வேலை ஒரு மனுஷனை பெருசா ஆக்குறது இல்லை, ரட்சிப்பு தான் ஒரு மனுஷனை பெருசாக மாற்றுகிறது. அருமையானவர்களே, ரட்சிப்பின் மூலமாக நம்ம எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ள நினைச்சிருக்கிறோம், வந்திருக்கிறோம். ஒருத்தர் கேட்டார் பாருங்க, அப்படின்னா ஐயா நீங்க சொல்றத பார்த்தா ரட்சிக்கப்பட்ட மனுஷனை கர்த்தர் வந்து ஏதேன் தோட்டத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டார்ன்ற மாதிரிலாம் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு. ஏதேன் தோட்டத்துக்குள்ள இல்லைங்க, அதை காட்டிலும் மேன்மையான ஒரு ஸ்தானம் கிறிஸ்துவுக்குள் என்கிற ஸ்தானத்துல கொண்டு வந்து வச்சிருக்கிறார். ஏதேன் தோட்டத்தெல்லாம் என்ன, அதை காட்டிலும் பெரிய ஆசீர்வாதங்கள் அடங்கிய கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு நினைச்சிருக்கிறாரு, தந்திருக்கிறார். ஆண்டவர் காலையிலே சொல்லுவோம், எல்லாரும் சொல்லுவோம், நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன், நான் பாக்கியவான், எனக்கு ஒப்பானவன் ஒருவனும் இல்லை. இன்னொரு முறை சொல்லுவோம், நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன், நான் பாக்கியவான், எனக்கு ஒப்பானவன் ஒருவனும் இல்லை. இருக்கிறீங்களா? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவர்கள் புது சிருஷ்டிகளாக இருக்கிறார்கள். ஆங்கிலத்தில் விதமாக சொல்றாங்க, இஃப் எனி மேன் பி இன் கிரைஸ்ட்
he is a new creature. பாருங்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். புது சிருஷ்டினா இதுவரைக்கும் இல்லாத ஒரு நபர், புது ஆளு. ஒரு குழந்தை இந்த உலகத்துல பிறக்கும்போது இதுவரைக்கும் இல்லாத ஒரு நபராக தான் அது பிறக்குது. யாரு கூடயும் அதை ஒப்பிட முடியாது. அது ஒரு தனிச்சிறப்பான ஒரு நபர். அப்படிதான் கர்த்தர் இந்த உலகத்துல மனிதர்களை பிறக்க செய்கிறார். இதுவரைக்கும் இல்லாத ஒரு நபர். கவனியங்கள் அருமையானவர்களே, எனக்கு ஞாபகம் இருக்குது, என் பையன் பிறக்கும்போது இந்த மாப்பாளையத்தில் ரயில்வே ஹாஸ்பிட்டல் அங்கே தான் பிறந்தான். பாருங்க, குழந்தை பிறப்புக்காக என் மனைவியை தியேட்டருக்கு கொண்டு போயிட்டாங்க. நான் பெரிய பாஸ்டர்மா இன்னும் சில விசுவாசிகள் எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். அப்போ ஒரு நர்ஸ் இருந்தாங்க. அவங்க இன்றைக்கி இருக்கிறாங்க, ஆனால் சென்னையில் இருக்கிறாங்க. நம்ம சர்ச்சு பிலீவர். பாருங்க, அவங்க அங்கே நர்ஸாக இருந்தாங்க. அவங்க தான் எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க உள்ளே இருந்து சைகை காமிக்கிறாங்க. சைகை காமிக்கும்போது குழந்தை பிறந்துருச்சுன்னு சொல்லி உள்ளேருந்து வாய் சத்தம் வரல, ஆனால் வாய் அசைவில் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அடே அப்பா, எங்களுக்கு பாருங்க ரொம்ப சந்தோஷம், நிம்மதி பெருமூச்சு ஆகி போச்சு. குழந்தை பிறந்துருச்சு. ஏன்னா ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் கொஞ்ச நேரம் இன்னும் குழந்தை பிறந்துட்டோன்னே ஒரு ரிலீஃப் ஆயிடுச்சு. எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். 1 மணி நேரம் கழிச்சு அந்த ஒரு நர்ஸு பாருங்க, இன்னொரு நர்ஸு அந்த பையனை கொண்டுட்டு வந்து எங்கள் கையில் கொடுக்கும்போது அந்த நர்ஸ் சொன்னதை இன்னைக்கு என்னால் மறக்க முடியல. அந்த நர்ஸ் என்ன சொல்லிச்சுன்னா, இதோ ஒரு மனுஷன் உலகத்தில் வந்து விட்டான்னு சொல்லிச்சு. ஒரு புதிய மனிதன் இந்த உலகத்தில் வந்து விட்டான்னு சொல்லிச்சு. பாருங்க, இங்க உலகத்தில் மனிதர்கள் பிறக்கும்போது நர்ஸ் இந்த மாதிரி ஆட்கள்லாம் சொல்றாங்க, உலகத்தில் புதிய மனுஷன் வந்து விட்டான்னு சொல்லி. இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படும் போது தேவனே சொல்லுகிறாரு, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். அல்லேலூயா. இதுவரை இல்லாத ஒரு புதிய நபர். அருமையானவர்களே, நாம் புது சிருஷ்டிகளா உள்ளத்தில் இருந்துச்சிருக்கிறோம், பிறந்திருக்கிறோம். கவனிங்க, இந்த பழைய ஆவிய கர்த்தர் தட்டி நெரிசல் எடுத்து பட்டி பார்த்து பெயிண்ட் அடிச்சு உள்ள வைக்கல. பழைய ஆவிய கர்த்தர் பிடுங்கி தூர எறிஞ்சிட்டு புது ஆவியை நினைச்சிட்டாரு, உள்ள வச்சிட்டாரு. அவருடைய சாயலின்படி, அவருடைய ரூபத்தின்படி, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை நமக்குள்ள வச்சிட்டாரு. நாம் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம், நாம் புது சிருஷ்டிகளாய் இருக்கிறோம். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. பாருங்க, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின அப்படின்னா எங்க ஒளிஞ்சு போச்சு? பழையவைகள் எங்கெங்க ஒளிஞ்சு போச்சு? பழையவைகள் ஆவியில இருக்கிற பழையவைகள் ஒளிந்து போயின. சிலருக்கு இந்த வசனத்தை புரிந்து கொள்ள முடியல, ஏன்னா ஆவி ஆத்மா சரீரம்ங்கிற சத்தியமே புரியல இல்லையா? அதனால இந்த வசனத்தை புரிந்து கொள்ள முடியல. பழையவைகள் ஒளிந்து போயின அப்படின்னா இன்னும் நரச்ச மண்டையாவே தானே இருக்குது, இன்னும் வழுக்க மண்டையா தானே இருக்குது, இன்னும் சொத்தப்பல்லா தானே இருக்குது, இன்னும் கருப்பு தொலை தானே இருக்குது. எங்க பழையவைகள் ஒளிந்து போயின அப்படின்னு சொல்லி இந்த வசனம் நிறைய பேருக்கு விளங்க மாட்டேங்குது. கவனிங்க, பழையவைகள் ஒளிந்து போயினா ஆவியில இருக்கிற பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. ஆவியில என்ன இருந்துச்சு? பாவம் இருந்துச்சு, அவிசுவாசம் இருந்துச்சு, சந்தேகம் இருந்துச்சு, பாருங்க பயம் இருந்துச்சு, குழப்பம் இருந்துச்சு. அந்த பாவத்து நிமித்தமாக உண்டான எல்லா தீமைகளும் ஆவியில இருந்துச்சு. அந்த பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. பாவம், பயம், அதைரியம், அவநம்பிக்கை, சந்தேகம் எல்லாத்தையும் கர்த்தர் ஒழிச்சு கட்டிட்டு உள்ள புது ஆவியை வச்சிட்டாரு. உள்ள இப்போ அன்பு வந்துருச்சு, சந்தோஷம் வந்துருச்சு, சமாதானம் வந்துருச்சு, நீதி வந்துருச்சு. அருமையானவர்களே, தேவனுடைய சாயலுக்கு ஒப்பான நன்மையான சுபாவம் நமக்குள்ளே வந்து விட்டது. பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. சரீரத்துல எல்லாம் புதுசாகல, சரீரத்துல எல்லாம் புதுசாக போகுது கர்த்தர் வருகையில.
கர்த்தருடைய வருகையில் பாருங்க எல்லாம் சரீரத்தில் யங்கா இருப்போம். எவ்வளோ ஆச்சரியம் பாருங்க. வயசே ஆகாது. சிலர் யோசிக்கிறீங்க சீக்கிரம் வாங்க ஆண்டவர் என்ன. அப்ப பாருங்க எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸ்கின்ல பிரச்சனை இருக்காது, எதுலையுமே பிரச்சனை இருக்காது. அவ்வளவு பிரமாதமா வாழ்க்கை இருக்கும் சரீரத்துல. ஆனா இன்னைக்கு அப்படிப்பட்ட மாற்றம் சரீரத்துல இல்ல. இந்த சரீரம் பழசாயிட்டே போகுது. ஆகவே ஆவியிலே நாம் அருமையானவர்களே புது சிறுசிகளாய் மாறி இருக்கிறோம். பழைய பாவம், பழைய பலவீனம், பழைய சந்தேகம் எல்லாம் நீங்க இருக்கிறது. தேவ அன்பு, சமாதானம், நீதி, சந்தோஷம் எல்லாம் நமக்குள்ளே வந்திருக்கிறது. ஆவியிலே நாம் புது சிருஷ்டிகளாக மாறி இருக்கிறோம். திருப்போம் 1 கொரிந்தியர் 6:17 பாருங்க. அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, ஒரே ஆவியாய் இருக்கிறான். பாருங்க, கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். கணவனும் மனைவியும் திருமணத்தில் இணைக்கப்படும் போது 2 பேரும் ஒரே மாம்சமாகிறார்கள் என்று கர்த்தர் சொல்றாரு இல்லையா? அதே போல ரட்சிப்பிலே பாருங்க, தேவனோடு இணைக்கப்படுகிற விசுவாசியை பற்றி தேவன் சொல்லும் போது விசுவாசியும் தேவனும் ஒரே ஆவியா இருக்கிறார்கள், இணைந்து இருக்கிறார்கள். எவ்வளோ பெரிய பாக்கியம். தேவன் ஆவியானவர் ரூபத்தில் நமக்குள்ள வந்து என்ன செய்யறாரு? குடியிருக்கிறாரு. நாம் அவருக்குள்ள இருக்கிறோம், அவர் நமக்குள்ள இருக்கிறாரு. என்ன ஆச்சரியம்! பைபிள்ல போட்டிருக்கு, அவருக்குள் பிழைக்கிறோம், அவருக்குள் இருக்கிறோம், அவருக்குள் அசைகிறோம். எல்லாரும் சொல்லுவோம், அவருக்குள் பிழைக்கிறோம், அவருக்குள் அசைகிறோம், அவருக்குள் இருக்கிறோம். இன்னொரு முறை சொல்லுவோம், அவருக்குள் பிழைக்கிறோம், அவருக்குள் இருக்கிறோம், அவருக்குள் அசைகிறோம். அவருக்குள்ளதான் இருக்கிறோம் நம்ம. திருப்போம் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 3:16 பாருங்க. நீங்களே தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? நாம தான் தேவனுடைய ஆலயமா? ஆச்சரியம். அருமையானவர்களே, பழைய ஏற்பாட்டு காலங்களில் தேவாலயம் எருசலேமில் இருந்தது. அந்த தேவாலயத்தில் மகா பரிசுத்த ஸ்தலம்னு ஒன்று இருந்துச்சு. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள தேவன் வாசமாயிருந்தார் என்று சத்தியவேதம் சொல்கிறது. ஆகவே எல்லா பக்தர்களும் அதையே நோக்கி பாருங்க ஜெபம் பண்ணாங்க. தானியேல் கூட பாபிலோன் தேசத்துல எருசலேமுக்கு நேராக ஜன்னல்களை திறந்து வச்சு அவன் ஜெபித்தான் என்று நாம் பார்க்கிறோம். ஏன்னா தேவ ஆவியின் பிரசன்னம் எருசலேமில் தேவாலயத்தில் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இருந்துச்சு. கவனிங்க. ஆனா இன்னைக்கு நாம் எல்லாரும் பெரிய பாக்கியவான்கள். பாருங்க, நம்முடைய உள்ளத்தை கர்த்தர் தேவாலயமாக மாற்றிவிட்டார். தேவாவியானவர் நமக்குள்ளதான் வாசமா இருக்கிறாரு. அறியாது இருக்கிறீர்களா? அறிந்து கொண்டால் நல்லா இருக்கும். நான் தான் தேவனுடைய ஆலயம், நானே தேவனுடைய ஆலயம். கவனிங்க. அப்ப தேவாவியானவர் நமக்குள்ளே வந்து நமக்குள்ளே என்ன செய்கிறார்? வாசம் பண்ணுகிறார். ஆச்சரியம். கவனிங்க. பழைய ஏற்பாட்டில் பெரிய பெரிய பக்தர்களெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா? மோசே, யோசுவா, அப்புறம் நியாயாதிபதிகளின் புத்தகத்துக்கு வரும்போது கிதியோன், எப்தா, சிம்சோன், அப்புறம் தாவீது, எலியா, எலிசா, இப்படிப்பட்ட பெரிய தேவ பக்தர்களை, தேவ மனிதர்களை நம்ம பார்க்கணும். அற்புதமான ஆட்களை நாம வேதத்தில் பார்க்கிறோம். கவனிங்க. ஆனா யாருக்கு உள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ண இல்லை. தெரியாவிட்டால் தெரிந்து கொள்ளுங்கள். எல்லார் மேலையும் வந்தாராம். ஆனா யாருக்கு உள்ளேயும் அவர் பிரவேசிக்க இல்லை என்று வேதம் திட்டமாய் போதிக்கிறது. சில வசனங்களை பாருங்க. நியாயாதிபதிகள் புஸ்தகத்துக்கு போவோம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6:34 நியாயாதிபதிகள் 6:34 பாருங்க. அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, கிதியோன் மேல் இறங்கினார். கிதியோன் மேல் இறங்கினார். கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோனுக்கு உள்ள இறங்கினார்.
கிதியோனுக்கு உள்ளே வாசம் பண்ணினார்னு போடல, கிதியோன் மேலே இறங்கினார். இப்ப பாருங்க, நியாயாதிபதிகள் 11:29. நியாயாதிபதிகள் 11:29. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி எப்தாவின் மேல் இறங்கினார். கவனிச்சிங்களா? எப்தாவின் மேல் இறங்கினார். இப்போ நியாயாதிபதிகள் 14:6. நியாயாதிபதிகள் 14:6 பாருங்க. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினார். யாரு? சிம்சோன் மேல. சிம்சோன் மேல பலமாய் இறங்கினார். 1 சாமுவேல் புஸ்தகம் 16வது அதிகாரம். 1 சாமுவேல் புஸ்தகம் 16வது அதிகாரம் 13வது வசனம் பாருங்க. அப்பொழுது சாமுவேல் தைலக்கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். கவனிச்சிங்களா? பாருங்க, எல்லார் மேலையும் வந்தாரே ஒழிய யாருக்கு உள்ளேயும் அவர் பிரவேசிக்கவில்லை. அருமையானவர்களே, அவங்கள பார்க்கலாம் நாம ரொம்ப கெட்டிக்காரங்க கிடையாது, ஆனா அவங்களுக்கு இல்லாத ஸ்லாக்கியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கவனிங்க, அவங்க யாரும் ஆவியில மறுபடியும் பிறக்கல, அவருடைய ஆவி தேவாலயங்களாக மாறல. ஏன்னா இயேசு வரல, ரத்தம் சிந்தல, அது நிமித்தமாக மனுஷனுடைய உள்ளம் கழுவப்பட இல்லை. அதெல்லாம் பழைய ஏற்பாடு. தாவீது அங்கலாய்கிறான், சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டியும் ஆண்டவரே, நிலைவரமான ஆவியை எனக்குள்ளே புதுப்பியும் ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கிறான். ஆனா இயேசு வராத வரைக்கும் அதுக்கு சாத்தியமே கிடையாது. கவனிங்க அருமையானவர்களே, இன்னைக்கு நம்முடைய நாட்கள்ல இயேசு வந்துட்டாரு, பரிசுத்த ரத்தத்தை சிந்திட்டாரு, நம்முடைய உள்ளங்களை பாவங்களற கழுவி நம்முடைய உள்ளங்களை தேவாலயங்களாக மாற்றி விட்டாரு. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நம் மேல வர்றது மட்டுமல்ல, கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உள்ளே இருக்கிறாரு. நீங்களே அவருடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவ ஆவியானவர் உங்களுக்குள் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? கவனிங்க, எல்லாரும் சொல்லுவோம், நானும் என் தேவனும் ஒன்றாயிருக்கிறோம். இன்னொரு முறை சொல்லுவோம், நானும் என் தேவனும் ஒன்றாயிருக்கிறோம். பாருங்க, கர்த்தரோடு நாம் நினைச்சிருக்கிறோம், இணைஞ்சிருக்கிறோம். எப்போதும் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள இந்த உணர்வு இருக்கணும். நானும் கர்த்தரும் ஒன்றாயிருக்கிறோம், கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறார், நான் அவருக்குள்ள இருக்கிறேன்கிற எண்ணம் நமக்குள்ளே மேலோங்கி நிற்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பாருங்க, இப்ப யோசித்து பாருங்க, நம்மோடு இணைந்த தேவன் எப்படிப்பட்டவர்? நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவன் எப்படிப்பட்டவர்? சாதாரண ஆளா? கையாலாகாதவரா? அவரால் ஒன்றும் செய்ய முடியாதா? அருமையானவர்களே, நமக்குள்ளே வாசமா இருக்கிற தேவன் ராஜாதி ராஜா என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நமக்குள்ளே வாசமா இருக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், வானத்தையும் பூமியை சிருஷ்டித்த தேவன். அருமையானவர்களே, அவர் நமக்குள்ள என்ன செய்கிறாரு? வாசமா இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, ஏன் நமக்குள்ளே வாசமா இருக்கிறார்? அவரை போல நம்மை மாற்றும்படி நமக்குள்ளே என்ன செய்கிறாரு? வாசமா இருக்கிறாரு. அவரை போல அதிகாரம் நிறைந்தவர்களாக, அவரை போல வல்லமை நிறைந்தவர்களாக, அவரை போல ராஜாக்களாக நாம் வாழும்படி கர்த்தர் நம்முடன் இருக்கிறாரு, இணைஞ்சிருக்கிறாரு. புரிந்து கொள்ள வேண்டும் அருமையானவர்களே. ஜீசஸ் இயேசு வந்து பெரிய ராஜா, நாம வந்து குட்டி ராஜாக்கள். ஏன்னா அந்த ராஜா இன்னைக்கு நமக்குள்ளதான் வாசம் பண்ணுகிறாரு. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். 1 யோவான் 4:17வது வசனம். நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். இந்த வசனம் அப்படியே பாருங்க, தூக்கி வாரி போட்டுருது. பொதுவா மக்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா, அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் பரலோகத்திலே போய் இருப்போம் அப்படின்றதான் பொதுவா எல்லாரும் நம்புகிற நம்பிக்கையா இருக்குது. அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் பரலோகத்தில் போய் இருப்போம்னு சொன்னா புரிந்து கொள்வது ஈஸியாகவும் இருக்குது. ஆனா அந்த வசனம் என்னங்க சொல்லுது?
அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்திலே இருக்கிறோம். என்ன அர்த்தம்? அவர் நமக்குள்ள வந்துட்டாரு, நாமும் அவரும் என்ன செய்கிறோம்? ஒன்னா இருக்கிறோம். அருமையானவர்களே பாருங்க, என்ன ஆச்சரியம் பாருங்க. அவரை போல நாமும் ஆவியிலே ராஜாக்களாக இருக்கிறோம். அவருடைய அதிகாரத்தையும் அவருடைய வல்லமையையும் உடையவர்களாக இருக்கிறோம். கர்த்தர் அவருடைய அதிகாரத்தையும் அவருடைய வல்லமையையும் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? தந்திருக்கிறார். அதை பயன்படுத்தி அருமையானவர்களே அவரை போல நாம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று கர்த்தர் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். அதுக்கு தான் உள்ள வந்திருக்கிறாரு. ஆவியிலே நாம் ராஜாக்களா இருக்கிறோம். சரீரத்தில் பார்த்தா பெரிய மாற்றங்கள் ஒன்றும் தெரியல, ஆனா ஆவியிலே நாம் ராஜாக்களாக இருக்கிறோம். தேவனுடைய பிரசன்னத்தை உடையவர்களாக இருக்கிறோம். தேவனுடைய அதிகாரத்தை உடையவர்களாக இருக்கிறோம். தேவனுடைய வல்லமையை உடையவர்களாக இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாமும் இந்த உலகத்திலே மதுரையிலே இருக்கிறோம். கவனிங்க, இப்போ இயேசு எப்படி இந்த உலகத்திலே வாழ்ந்தார் என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. தேவாதி தேவன் கூட இருக்கிறாரு. நான் வானத்திலிருந்து உயர்விலிருந்து உண்டானவன், நான் தேவனுடைய குமாரன், நான் ராஜகுமாரன் என்கிற ஒரு எண்ணம் இயேசுக்குள்ளே நிலைத்திருந்தது என்று நாம பார்க்கிறோம். வரி வசூலிக்கிறவர்கள் பேதுருவிடத்தில் கேட்கிறாங்க, உங்களுடைய போதகர் வரி செலுத்துகிறது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்படி கேட்ட மாத்திரத்தில் பேதுரு மடார்னு சொல்லிட்டாரு, வரி செலுத்துகிறார் போ. ஏன்னா எங்க ஆண்டவர் கள்ளத்தனம் பண்றவர் கிடையாது. எங்க ஆண்டவர் நேர்மையான ஆண்டவர். எங்க ஆண்டவர் யோக்கியமான ஆளு. ஆகவே வரியெல்லாம் செலுத்தாம இருக்க மாட்டாரு. எங்க ஆண்டவர் வரியை செலுத்துறாரு அப்படின்னு சொல்லி அவனுகிட்ட பேதுரு சொல்லிட்டாரு. இப்போ வர்ற போய் அதையும் கேட்டுருவோமே ஆண்டவர்கிட்ட, வரி செலுத்துறீங்களா ஆண்டவரே, இந்த பையில கேட்டானுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கறதுக்காக வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வரும்போது பேதுரு வாயை திறக்கிறதுக்கு முன்னாடியே இயேசுக்கு என்ன நடந்துச்சுன்னு எல்லாம் நல்லா தெரியும் இல்லையா? ஆகவே இயேசு கேட்கிறாரு, பேதுருவே உனக்கு எப்படி தோன்றுகிறது? பூமியின் ராஜாக்கள் வரியையும் தீர்வையும் தங்களுடைய பிள்ளைகளிடத்துல அல்லது அந்நியரிடத்துல யாரிடத்தில் வாங்குகிறார்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. பேதுரு யோசிச்சு பார்க்கிறான். பூமியின் ராஜாக்கள் தங்களுடைய பிள்ளைகளிடத்துல வரி வாங்க மாட்டாங்க இல்லையா? நம்ம வீட்டில் கூட யோசித்து பாருங்க, பிள்ளைகள் பிறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ தான். பால் பொட்டியிலிருந்து, ட்ரெஸ்ஸிலிருந்து, ஷூலேருந்து, ஸ்கூல் ஃபீஸ்லேருந்து எல்லாமே அப்பாவுக்கு பிள்ளையா பிறந்துட்டான், அதனால அவனுக்கு எல்லாமே ஃப்ரீ. அவன்கிட்ட போய் காசு வாங்க முடியுமா? யோசித்து பாருங்க. அதே போலதான் பூமியின் ராஜாக்கள் தங்களுடைய பிள்ளைகளிடத்திலே தீர்வையும் வரியையும் வாங்க மாட்டார்கள், அந்நியரிடத்திலே வாங்குகிறார்கள். பேதுரு சொல்றான், அந்நியரிடத்திலே வாங்குகிறார்கள் ஆண்டவரே அப்படின்னு சொல்றான். இயேசு சொல்றாரு, அப்படின்னா நாம் பிள்ளைகள் வரி செலுத்த வேண்டியது இல்லையே அப்படிங்கிறாரு. என்ன அர்த்தத்தில் சொல்றாரு? அப்பா நாம ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைகள். இயேசு தன்னை மட்டும் சொல்லல, பேதுருவையும் சேர்த்துக்கிறாரு. நீயும் ராஜாவுடைய பிள்ளை தான்ப்பா, நம்ம ரெண்டு பேரும் ராஜாவுடைய பிள்ளைகள் தான். என்ன அருமையான சத்தியம் பாருங்க. நாம வரி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லையே. ஆனாலும் இவனர்களுக்கு இடர்லா இராதபடிக்கு கடலுக்கு போய் தூண்டில போடு. தூண்டில போட்டோன்னா முதலாவது ஒரு மீன் அகப்படும். அந்த அகப்படுகிற மீனை வாயை திறந்து பாரு, ஒரு வெள்ளி பணம் இருக்கும். அந்த வெள்ளி பணத்தை எடுத்து எனக்காக மட்டும் கொடுத்துருன்னு சொல்லல, எனக்கும் உனக்கும் சேர்த்து கொடுத்துருட்டார். கவனிங்க, இயேசு நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அற்புதமாக சந்திக்கிறவர். ஆனா அவருடைய எண்ணம் பாருங்க எப்படி இருந்துச்சு. நான் ராஜாவினுடைய பிள்ளை. இன்னைக்கு கர்த்தர் கேட்கிறாரு, அந்த எண்ணம் நமக்குள்ள இருக்குதா? நான் குப்பை பிரதர், நான் தூசி பிரதர், நான் ஒன்றும் இல்லை பிரதர், நான் ரட்சிக்கப்பட்ட பாவி பிரதர் அப்படின்னு சொல்லி பாருங்க தாராளமா வாயை திறந்து அவிசுவாசத்தை பேசுறாங்க ரட்சிக்கப்பட்ட மக்கள்.
நீங்க குப்பையும் கிடையாது, நீங்க தூசியும் கிடையாது, நீங்க ரட்சிக்கப்பட்ட பாவியும் கிடையாது. நீங்க ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைகள். அந்த எண்ணம் உங்களை மேற்கொள்ளட்டும். அந்த எண்ணம் உங்களை மேற்கொள்வதற்காக தான் ராஜாதி ராஜா உங்க ஆவிக்குள்ள இருக்கிறாரு, வந்திருக்கிறாரு. கவனிங்க. அப்ப நாமும் இயேசுவை போல அருமையானவர்களே அந்த எண்ணத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கடைசியாக யோவான் 18:37 வாசிக்கிறேன். அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான். நல்லா கவனிங்க அருமையானவர்களே, ராஜான்னு சொன்னா சிலுவையில் அடிச்சு விடுவானுங்க. ஏன்னா இவர் தன்னை ராஜான்னு சொல்லுகிறாரு, யூதருக்கு ராஜான்னு சொல்லுகிறாரு என்பது இயேசுக்கு எதிராக பாருங்க அவங்க கண்டுபிடிச்ச குற்றம். அதனாலதான் அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறானுங்க. இப்ப மறுபடியும் நான் ராஜாதான் சொன்னா சீக்கிரமா சிலுவையில் அடிச்சிருவானுங்க. இல்லப்பா நான் ராஜா இல்லப்பா அப்படின்னு சொல்லி கர்த்தர் ஒதுங்கினார்னு போடல. கர்த்தர் சொல்ல, நான் ராஜாதான்ப்பா, நான் ராஜாதி ராஜாவுடைய பிள்ளை, நான் ராஜகுமாரன், ராஜாதான் நானு. அருமையானவர்களே, பிலாத்துட்ட சொல்றாரு. கவனியுங்கள், எப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை உடையவரா அவர் இருந்தார் பாருங்க. இன்னைக்கு நாமும் அப்படிப்பட்ட எண்ணத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும். ராஜா என்கிற எண்ணம் இருந்தாதான் ஆளுகிறவர்களா இருப்பீர்கள். அருமையானவர்களே, பாவத்தையும் பாவ சோதனைகளையும் வியாதியையும் தரித்திரத்தையும் சாபத்தையும் கீழ்ப்படுத்துகிறவர்களாய், அதை மிதிக்கிறவர்களாய், மேற்கொள்ளுகிறவர்களாய், ஜெயிக்கிறவர்களாய் இருப்பீர்கள். எப்பொழுது? நான் ராஜா, தேவன் என்னை ராஜகுமாரனாக பிறப்பித்திருக்கிறார். இப்போ மார்க் சுவிசேஷத்துக்கு போங்க. மார்க் 4 அதிகாரம் வாசித்து முடிச்சிடும். மார்க் 4:35 பாருங்க. அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேற படவுகளும் அவரோட கூட இருந்தது. அப்பொழுது பலத்த காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். பாருங்க, ராஜகுமாரன் எப்படி செயல்படுகிறார் என்பதை பாருங்கள். சொல்றாரு, அக்கறைக்கு போவோம் வாருங்கள். சீஷர்களை பார்த்து கூப்பிடுறாரு. அவர் டிக்ளேர் பண்ற அந்த வார்த்தைக்கு அருமையானவர்களே, அங்க எந்த சந்தேகமும் இல்லை, எந்த நிச்சயமில்லாத தன்மையும் கிடையாது. ஒருவேளை அக்கறைக்கு போவோம் வாருங்கள் அப்படி சொல்லல. பிதாவுக்கு சித்தமா இருந்தால் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் அப்படின்னு சொல்லல. டைரக்டா அடிக்கிறாரு, அக்கறைக்கு போவோம் வாருங்கள். அதாவது அவரை பொறுத்தளவுல கிளம்புங்க, அக்கறையில போய் இறங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டில் போய் படுத்து தலைவனை வச்சு தூங்கிட்டாரு. கவனிங்க, அவருக்கு தெரியும் நான் சொன்னபடிதான் நடக்கும். பிசாசு இடையில வந்துட்டான். வந்து பலத்த சுழல் காற்றை என்ன செய்யறான்? உண்டாக்குகிறான். அலைகள் படகு மேல மோதுகிறது. சீஷர்கள் மரண ஓலத்துல அலறாங்க. ஐயரே, மடிந்து போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா? கவலைப்படாத ஆளையும் கவலைப்பட வச்சிருவானுங்க இவனுங்க. சில ஆட்கள் இப்படிப்பட்ட வரம் வாங்கி வந்திருக்கிறாங்க பாருங்க. உமக்கு கவலை இல்லையா, கவலை இல்லையா அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க? கர்த்தரை எழுப்பி சொல்றாங்க. கர்த்தர் எழுந்த மாத்திரத்துல காற்றை அதட்டி, கடலே இறையாதே, அமைதலாயிரு என்று சொன்னார். என்னாச்சுங்க? மிகுந்த அமைதல் உண்டாயிற்று.
ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு. கவனிங்க, இன்னைக்கு நாமும் அருமையானவர்களே இயேசுவை போல அருமையானவர்களே நாம் ராஜாக்களா இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொண்டு கீழ்ப்படுத்த வேண்டிய காரியங்களை வார்த்தைகளினாலே அதட்ட வேண்டும், கீழ்ப்படுத்த வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். வியாதியை பார்த்து அதை போகும்படி கட்டளை கொடுக்க வேண்டும். குடும்பத்தில் பிரச்சனையா, அந்த குடும்ப பிரச்சனையை பார்த்து என் குடும்பத்தை விட்டு இந்த பிரச்சனை இயேசுவின் நாமத்தினாலே மறைந்து போவதாக என்று நாம் சொல்ல வேண்டும். ராஜா சொல்லுகிற வரைக்கும் ஒண்ணும் நடக்காது. ராஜா என்ன நினைக்கிறாரோ அது நடக்கணும்னா அவர் வாயை திறந்து சொல்லணும். கவனிங்க, இன்னைக்கு நாமும் வாயை திறந்து தேவனுடைய வார்த்தைகளை சொல்லுகிறவர்களாய் இருக்க வேண்டும். என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்திலிருந்து என்னுடைய குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார் என்று சொல்ல வேண்டும். இயேசுவின் காயங்களால் நான் சுகமானேன் என்று சொல்ல வேண்டும். இயேசு சொன்னதுனாலதான் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. கவனிங்க, ஏன்னா அவர் தான் ராஜகுமாரன் என்பதை உணர்ந்து கொண்டு விதமாக சொன்னார். இன்னைக்கு நாமும் ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைகள். நான் சொன்னா வியாதி மறையும், நான் சொன்னா தரித்திரம் ஒளியும். இருக்கிறீங்களா? என்னுடைய வாழ்க்கைக்கு வர வேண்டிய பணங்களை இயேசுவின் நாமத்திலே நான் அவிழ்த்து விடுகிறேன் நீங்க சொன்னீங்கன்னா அருமையானவர்களே, பணங்கள் உங்களை நோக்கி வருவதை நீங்கள் காண்பீர்கள். பாருங்க, ராஜாக்களை போல இயேசுவை போல அரசாளுகிறவர்களா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இவங்களை பார்த்து கேட்கிறாரு, என்ன கேட்கிறாரு? ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு? என்ன கேட்கிறாரு? அப்பா, நான் அதட்டி அதை கீழ்ப்படுத்தினது போல நீங்களே அதை செஞ்சிருக்கலாமே, என்னை எதுக்கு எழுப்புனீங்க? உங்ககிட்ட விசுவாசம் இருந்துச்சுன்னா நீங்க அந்த காற்றை அதட்டி இருக்கலாம், நீங்க அந்த கடலை அமர்த்தி இருக்கலாம். ஏன்னா நீங்களும் ராஜகுமாரர்கள் தான், தேவனுடைய பிள்ளைகள் தான். தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க. அப்ப நாம உரம் கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. பிரதர் ஜெபிச்சுக்காங்க, சிஸ்டர் ஜெபிச்சுக்காங்க, இல்ல இல்ல அப்படி இல்ல. இயேசுவின் நாமத்துல அந்த பிரச்சனையை பார்த்து பேசணும், அதிகாரத்தை செயல்படுத்தணும். எவனாயிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடி நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி, எல்லாரும் சொல்லுவோம் நான் சொன்னபடி ஆகும். இன்னொரு முறை சொல்ல நான் சொன்னபடி ஆகும். இன்னொரு முறை சொல்ல நான் சொன்னபடி ஆகும். அப்ப கர்த்தர் சொல்றாரு, என்ன ஆகணுமோ அதை சொல்லு, அதிகாரத்தை செயல்படுத்து. ஆவியிலே நீ ராஜாவா இருக்கிறாய், ராஜாதி ராஜாவும் ஆவிக்குள்ள இருக்கிறாரு. சுகம் உண்டாகும்படி சொல்லு, பலன் உண்டாகும்படி சொல்லு, ஐஸ்வர்யம் உண்டாகும்படி சொல்லு, வழி திறக்கும்படி சொல்லு, வேலை கிடைக்கும்படி சொல்லு, வரன் வரும்படி சொல்லு, பிள்ளைகள் பிறக்கும்படி சொல்லு. அறிக்கையை மாத்தாத, அதே விசுவாச அறிக்கையை பற்றிக்கொள். நீ சொன்னபடி உனக்கு ஆகும் என்று கர்த்தர் சொல்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? எல்லாரும் தயவுசெய்து எழுந்து நிற்போம். தேங்க்யூ லார்ட். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவை அனுப்பி கர்த்தாவே எங்களுடைய உள்ளங்களை பாவங்களற கழுவி எங்களை புது சிருஷ்டிகளாக மாற்றி தேவாலயங்களாக எங்களை மாற்றி எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறீரே தகப்பனே, அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நாங்களும் நீரும் ஒன்றாயிருக்கிறோமே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வல்லமை எங்களுடைய வல்லமை, உம்முடைய அதிகாரம் எங்களுடைய அதிகாரம். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். அதை உணர்ந்து கொண்டு விசுவாசத்தின் வார்த்தைகளை பேச, கர்த்தாவே விரும்பத்தகாத சூழ்நிலைகளை கீழ்ப்படுத்த, கர்த்தாவே பிசாசை மேற்கொள்ள, ஜெயிக்க, வெற்றி பெற எல்லாருக்கும் அனுகிரகம் செய்வீராக. ஐதுமானீர் செய்கிறீர் கர்த்தாவே, ஆசீர்வதிக்கிறீர். தொடர்ந்து இந்த வார்த்தைகளை கொண்டு தேவாவியானவர் உள்ளங்களிலே பேசும்படி நான் ஜெபிக்கிறேன். விதமாக செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.